எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நாட்டுக்கோழி நல்லா கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் எடுத்துருக்கோம். சோம்பு, சீரகம், தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுடலாம். பட்டை கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ அது கூட நம்ம சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாம். இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வெங்காயம், பச்சை மிளகாய் வணங்கி வரட்டும். இப்போ நல்லா வணங்கி வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வணக்கி விட்ருங்க. தக்காளி எவ்வளோ தூரம் கரைஞ்சி வருதோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கரைகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. தக்காளி கரைஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இதோட கருவேப்பிலை, மல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோடு வணக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் இறங்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால நல்லா கொஞ்சம் வணக்கிடலாம். இப்போ அதையும் நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறி அதோட சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா அதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வணக்கி விட்டுறணும். அந்த வெங்காயம் தக்காளிங்களோட வணக்கி விடணும். எல்லா கறியுமே சேர்த்தாச்சு. நம்ம விறகு அடுப்பில் செய்கிறப்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நாட்டுக்கோழி குழம்புங்கிறப்ப நல்லா திக்காக வைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது நாட்டுக்கோழி குழம்பு நெஞ்சு சளி உள்ளவங்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதனால் இப்போ நாங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ அது கறி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்ருங்க. அதிலே வணக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி கழுவுறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதனால் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வணக்கி விட்றப்ப கொஞ்சம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அதிலே தண்ணி கொஞ்சம் வந்துடும். பாருங்கள், நல்லா தண்ணி அதிலே வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றலை, ஆனால் அதிலே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வணக்கி விட்டதுக்கப்புறம் வேக வைக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம். இப்போ வணக்கி விட்றப்ப இப்போ கொஞ்சம் கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த டயத்தில் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியமாக வேக வச்சா கறி நல்லா வெந்துடும். கறி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்க்கலாம் கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கறி நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ கறி வெந்துருச்சான்னு ஒரு கறியை எடுத்து நல்லா அமுக்கி பார்த்தோன்னா வெந்துருச்சான்னு. நாட்டுக்கோழிங்கிறப்ப கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 விசில் வைக்கலாம். இதை பாருங்கள், இப்போ அமுக்கி பார்த்தோன்னா தெரியும் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு வச்சிட வேண்டியதான். குழம்புக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பாக்கெட் மிளகாத்தூள் தான் போடுறேன், கடையில் வாங்கினது. மல்லித்தூள் ஒரு பாக்கெட்டு சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் சேர்த்தாச்சு.
அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் குழம்பு தண்ணி மாதிரி தான் வைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு அந்த குழம்பு கொதிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணியாக குழம்பு வச்சா தான் நல்லா இருக்குங்குவாங்க நாட்டுக்கறிக்கு. நான் தண்ணி ஊற்றாச்சு. இப்போ அந்த குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த செலவு வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிஞ்சு வரட்டும் குழம்பு. நல்லா எல்லா பக்கம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. விறகு இப்போ செய்கிறோம் 10 நிமிஷம் வச்சா போதும். நல்லா குழம்பு கொதிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நமக்கு பார்த்தாவே தெரியும் அந்த செலவு வடையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லி இலையை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். லாஸ்ட்டாக மல்லி இலை போடுறப்ப நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு குழம்பு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.